வணக்கங்கள். பதிவது ராமராஜ், தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம். இன்றைய பதிவில் பிரதமரினுடைய பயணம் சார்ந்த தகவல்கள். நான் காங்கிரஸ் சிந்தனையுடன் காங்கிரஸ் தொண்டன் பெறுகின்றேன். அவர் இளமை காலத்தில் ரயில்களில் விற்பனையாளராக இருந்திருக்கின்றார். அவர் அதிகமான பயணம் என்பது வேலை செய்ய நிறைவை தருவதாக இருந்திருக்கலாம். அதேபோல் தற்பொழுது நம் பிரதமர் பதவியையும் அவ்வாறு நினைத்து கொண்டுதான் பயணங்கள் அதிகமாக ஏற்படுகின்றாரோ என்று நாம் எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் இன்றைய நவீன காலத்தில் ஒவ்வொரு துறையிலும் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகள் இருக்கின்றன. அவை எந்த அளவில் என்பதை கூட நாம் தெரியாத அளவிற்கு இருக்கின்றோம். ஒரு துறையின் அதிக நுட்பமும் இன்னொரு துறையின் அதிக நுட்பமும் எவ்வாறு ஒன்றை ஒன்று செயலாக்கப்படுகின்றது இணைந்து என்பதை கூட நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவில் இருக்கின்ற காலத்தில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். உதாரணமாக 15 வருடங்களுக்கு முன்பு மாட்டு இறைச்சியை ஆய்வகத்தில் உற்பத்தி செய்கின்ற தொழில்நுட்பத்தை வைத்து 5 வருடங்களுக்கு முன்பாகவே அதை விற்பனை சார்ந்த செயலாக்குவதற்கான அனுமதியை கேட்டிருந்த தகவல்கள் இருக்கின்றன. அதேபோல் உலோகத்தில் எதையும் வைத்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களும் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உளவுத்துறையில் நாம் கழுத்து, தலை ஆகிய பகுதிகளில் கார்பன் சார்ந்து தோல் போன்ற ஒரு தொழில்நுட்ப செயலை இணைத்து அதில் ஏற்படுகின்ற அதிர்வுகளை வைத்து உளவு தகவலை சேர்க்கின்ற ஒரு நுட்பமும் தற்போது அதுதான் போர்களுக்கு காரணமாக இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிக அதிகாரம் குவியலுடைய ஒரு மனிதர் இவ்வாறு பயணம் செய்வது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாகவே உள்ளது. உதவி பிரதமர் என்ற ஒரு தலைமையை உருவாக்கி கொள்ளலாம். எந்த காரணத்துக்காக செல்கின்றார்களோ அந்த அதிகாரம் மட்டும் பெற்றுக்கொண்டு பிரதமரோ ஜனாதிபதியோ இல்லை அவர் நியமிக்கப்படும் துணை பிரதமரோ சென்று வருகின்றதற்கான நன்றாக இருக்கும் என்ற இந்த தகவலை பதிவு செய்கின்றேன். நன்றிகள்.